சேத்துல மாட்டிருச்சு. கீர் போடலடா. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா லோக்கல் ரைடு தாங்க. ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போய் நம்ம வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி லீவுங்கிறனால வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். நம்ம சேனலில் யாராச்சும் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நிறைய வரும். போய் ஒரு நல்ல ஒரு பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. செம்மையான ஒரு பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் மழை இல்லாமல் இருக்குது. தன்னால் மழையாக இருந்துச்சுங்க, நல்ல மழையாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை ஓஞ்சி நிற்கிதுங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு இடம் நல்லா இருக்குது, அருமையான ஒரு இடங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பையனெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க நம்மளுக்கு வேண்டி. அவங்களையும் கூப்பிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் தான் நாங்களாம் அடிக்கடிக்கு விளையாடுவோம், கிரிக்கெட்டு, வாலிபால்லாம். வயலூர் இங்கே தாங்க பையனெல்லாம் இருப்பாங்க. அவனை கூப்பிட்டு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அந்த இடத்துக்கு. எங்கே போகிறலாம் தெரியாதுங்க. நான் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு இன்றைக்கி போகலான்ட்டு கிளம்பியாச்சு. நம்ம மலை பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. மேகமூட்டம் அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்குது. இது ஒரு செம்மையான ஒரு பிளேஸுக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கள் கூடயே நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. எத்தனை பேர் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பைக் போக போகிறோங்க. 4 பைக்கில் 8 பேர் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் நல்ல நல்ல பிளேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலான் இருக்குங்க. இங்கெல்லாம் பாருங்க, பிளேஸ் வேறு லெவலில் ஒரு பிளேஸுங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் செம்மையான ஒரு பிளேஸு. இதுக்கு விட சூப்பர் இடமெல்லாம் இருக்குதுங்க நம்ம ஏரியாவில். அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வீடியோஸெல்லாம் காமிக்கலான் இருக்கேன். இந்த ஊர் ஊர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலமலை. இதாங்க ஏலமலை பள்ளி. இந்த வழியில் சிறுவாணிக்கு 3 நேரம் ஆச்சு. சிறுவாணிக்கு போயிடலாமா? விட மாட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அது மணி தான் போக முடியும். இப்போ எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம்? எங்கடா நம்ம வச்சு போகிறோம் இன்றைக்கி? மாரநாட்டியா? அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணிலாம் நிறையா வருங்க. அந்த இடத்த அந்த பிளேஸை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோங்க. எத்தனை பேர் கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் கிளம்பியிருக்கோம். திலீபா, டேய் எந்த இடத்துக்கு தான் போகிறப்போ? திலீபா, எந்த இடத்துக்கு தான் போகிறது? எந்த இடத்துக்கு போகிறது? ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு எந்த இடம் தெரிய மாட்டேங்குது. இந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கூடு. இங்கே அப்படியே ஒரு 50-60 வீடு இருக்குங்க. ஒரு சின்ன ஒரு ஊர் தானா. இந்த வழியில் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போக போகிறோம். லெஃப்ட் கட் பண்ணி எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. ஒரு 2-3 கிலோமீட்டரில் நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க இடத்த. டே நாய் வருதுடா. பச்சை பசையாக இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த இடம். இந்த ரோடெல்லாம் ஒரு செம்மையான ஒரு இறக்கமாக இருக்குது. லைட்டாக இது பண்ணியாலும் கீழே விழுந்துடலாம். இங்கெல்லாம் தண்ணி வந்துருந்துச்சு, இப்போ வரதில்லையாட்டிருக்கு. இல்லை, இது சின்ன இங்கே இருக்க பசங்கள் கிரவுண்டாக இருந்துச்சுண்ணா. ஓ இதுவா? ஆமாண்ணா, இதெல்லாம் வெட்டி ரோடு ஆக்கிட்டாங்க. ஃபுட்பால் கிரவுண்டாக இருந்தது. பழைய ரோடு வந்துருச்சுண்ணா. இதுக்கப்புறம் ரோடு இல்லை. இப்படி இருந்த ரோடு பாருங்க, இதுக்கப்புறம் செம்மண் ரோடு தாங்க. இதில் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓஹோ, சரி தான்டா. சேத்துல மாட்டிருச்சு. போகணும். கீர் போடலடா.
செகண்ட் கியரில் வந்து சேர்த்துல திரும்ப எப்படிங்க வண்டி போகும். அவன் பையனுலாம் நாங்கள் வேறு முன்னாடி வந்துட்டு அவன் ஆளவே காணுங்க, எங்கே போனான்னு தெரியலைங்க. வரானுங்களா வரானுங்களா? சரியான சேர்ற அடையங்க போச்சு. இவன் தான் கரெக்டான வரையில் வந்திருக்கான். ஓகேங்க, இங்கே இருக்க ஃபன்னெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்கப்பா. வர மரம் எழுந்து கிடக்குது, இதுக்குள்ள இறங்கி பின்னாடி போகணும். இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு இந்த வழியாக நடந்தாங்க போனோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருக்குதுங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்குது. இப்போ தான் வந்து மழை பெஞ்சனால தண்ணிலாம் நல்லா ஓடிட்டுருக்குது. இங்கே ஒரு மரம் விழுந்து கிடக்குது, அதில் வந்து ஏறலாம் அப்படின்ட்டு ஏறிட்டுருக்காங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசான் பிடிச்சி கிடக்குது. எப்படி விழுந்தாலும் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானு. இதில் வர்றான் தான் வரலாம், ஆனால் இவனுக்கு வர மாட்டேங்கிறானு. இதெல்லாம் வருவே அப்படின்ட்டு இருக்கிறானுங்க. இங்கே வந்து நிறைய பிளேஸ் இருக்குங்க பாருங்கள். என்ன தகிரி அவனுக்கு. வா மேலே போல இருப்பா. மேலே நல்ல நல்ல பிளேஸில் இருக்குதுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லா சுற்றி காமிக்கிறேன். ஆமாம், இன்னும் மேலே போனால் அங்கே இடம் நல்லா இருக்குண்டா. சூப்பர் ஆச்சு. நீந்திர இடங்க மேலே நல்லா ஆழம் இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து பையனெல்லாம் வந்து குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து பார்த்து போகிறோம். அந்த இடத்துல வந்து செம்மையான ஆழம் இருக்குது. அந்த இடத்துல போட ரூபா எவடா குளிக்கிறீங்களாடா பாருங்க. அந்த சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில் தாங்க இறங்கி போகும். அங்கே ஆளை இருக்குதுடா. குளிக்கிறானுங்க அவனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அப்படியே அந்த தண்ணியிலேயே நடந்து அப்படியே போயிட்டு வருவோம். எவ்வளோ தூரம் வந்தோன்னு தெரியல. அப்படியே நடந்து மேலே போனால் நல்லா
கடைசியாக வந்து நம்ம வந்து மார்னாட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, அங்கே வந்துட்டோம். இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இடம் நல்லா இருக்குது. தண்ணி வரும் எப்படி வந்துட்டு இருக்குங்க பார்த்தாலே தெரியும். பயங்கரமாக வந்துட்டு பார்த்துட்டே நல்லா இருக்குது. இதில் அப்படியே நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்து கிளம்புறோம். மேலே வேறு எதுவும் இடம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வந்து பாஸ் பண்ண போகிறோம். இந்த பாறை மேலே ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமான வேலை நினைக்கிறேன். இது பெருசாக இருக்குங்க பாறை. பாறைக்கு மேலே போனீங்கன்னா அங்கே நல்லா தண்ணி வந்துட்டு இருக்குது. இன்னொன்று நின்று செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அந்த இடம். கடைசியாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துச்சுங்க. வேறு லெவலில் இருக்கிற இடம். தண்ணி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இதில் வந்து ஏறி வந்தாங்க கெஸ்ட் வாங்குது. செம்மையாக இருக்குதுங்கண்ணா. செல்வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வாட்டர் ஃபால்ஸ் கரெக்டாக வந்து எல்லாம் சுற்றி பார்த்துருங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, பாய்.